ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் கலெக்ஷன், சிங்கிள் பீஸ் கலெக்ஷன்ஸ் மேம். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேம். நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஜிபே, ஃபோன்பே இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நம்மளே கொரியர் பண்ணிவிடுவோம். டிஸ்பேச் 2 to 3 days ஆகும். நீங்கள் பேமெண்ட் பண்ணி 2 or 3 days கழிச்சு தான் டிஸ்பேச் பண்ணுவோம். டிஸ்பேச் பண்ணதுலேருந்து 1 or 2 daysல உங்கள் கையில் கிடைக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு லோக்கல் கொரியரை பொறுத்து இருக்குது மேம். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு 1 or 2 days சொல்கிறது டிஸ்பேச் பண்ண பிறகு. அதர் ஸ்டேட்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு 1 or 2 days எக்ஸ்ட்ரா ஆகும் மேம். கொரியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே வரைக்கும் தான் மேம் டிஸ்பேச் பண்ணுறோம். ஏன்னா சாட்டர்டே வரைக்கும் தான் கொரியர்ஸ் ஒர்க் ஆகும். மண்டே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாஸ் தான் கொரியர்ஸ் ஒர்க் ஆகும். அது கண்டிப்பாக எங்கே ஒர்க் ஆகும்னு தெரியாது நமக்கு, அதனால தான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நாங்கள் தேர்ஸ்டே டிஸ்பேச் பண்ணோன்னா ஒரு சில நேரத்தில் ஃப்ரைடேவே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா சாட்டர்டே டெலிவர் ஆகும். அதுக்கப்புறம் பண்ணுறது எதுவுமே மேக்ஸிமம் டெலிவர் ஆகாது மேம், ஹப்லேயே இருந்துரும். அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். கொரியர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தான் ஒர்க் ஆகுமா, ப்ளீஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1 வீக் கிட்டத்தட்ட லீவ் வருது, பொங்கல் ஹாலிடேஸ். அதனால் அந்த 1 வீக் ஃபுல்லாக மேக்ஸிமம் கொரியர்ஸ் ஒர்க் ஆகாது. மேபி ஒர்க் ஆனால் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே தான் ஒர்க் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்தந்த லோக்கல் கொரியர் ஒர்க் பண்ணதை பொறுத்து இருக்குது. அதை மட்டும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 சாட்டர்டேக்குள்ளே கொரியர்ஸ் வரலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் மேலே தான் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே சிங்கிள் பீஸ் கலெக்ஷன்ஸ், ஸ்க்ரூ பேக்கில் வரும் மேம். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸில் இருக்க ஓல்டு கலெக்ஷன்ஸுமே மிக்சடப்பாக காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. லைவ் லாஸ்ட் 4-5 டேஸாக போடல மேம். மேபி நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு தான் லைவ் போடுவேன். நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லைவ் ஏன் போடலன்னு சொல்லிட்டு. இன்னும் நாளைக்கு போடுவேன் மேக்ஸிமம், அப்படின்னா நாளன்னைக்கு லைவ் வருவோம் மேம். அதில் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ், நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. பட் எனக்கு சுச்சுவேஷன் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ரெக்கார்டடே பார்த்தீங்கன்னா 3-4 டேஸ்க்கு அப்புறம் நேற்றுலேருந்து தான் போடுறேன் உங்களுக்கு. பொங்கல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, பட் என்னால் அப்டேட் பண்ண முடியல. இதில் மட்டும் 2 பீஸ் இருக்குது மேம். ஃபஸ்ட் காமிச்சேன் அந்த பர்பிள் வித் க்ரீன் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இருக்குது. இது எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஒரு சிங்கிள் ஸ்டோன் இயரிங், நல்ல டார்க் க்ரீன், உங்களுக்கு பேக் சைட் ஸ்க்ரூ பேக்கில் வந்து சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் மேம். அன்பாக்சிங் வீடியோ இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்டோ எக்ஸ்சேஞ்சோ பண்ண முடியும். நீங்கள் நியூ கஸ்டமர் ஆர் ரெகுலர் கஸ்டமர்ஸாக இருந்தாலும் ப்ளீஸ் அன்பாக்சிங் வீடியோ எடுத்துக்கோங்க. ஏன்னா கொரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஆள் பேக் பண்ணுறாங்க. அதனால் கரெக்டாக நம்ம கேட்கணும்னா அன்பாக்சிங் வீடியோ இருந்தால் தான் கேட்க முடியுது ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட. அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ப்ளீஸ் அன்பாக்சிங் வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்சல் வந்தோடனே இல்லை ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஷிப்பிங் சார்ஜஸ் சென்னைனா 35, தமிழ்நாட்டுக்குள்ளே 65 ருபீஸ் வரும். அதர் ஸ்டேட்ஸ் உங்கள் ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் மாறும். நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஒரே ஷிப்பிங் சார்ஜஸ் தான், மல்டிபிள் பீசஸ் எடுத்தாலும் ஒரே ஷிப்பிங் சார்ஜஸ் தான். இது எல்லாமே சிங்கிள் பீஸ் கலெக்ஷன்ஸ். 2-3 பீஸ் இருக்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வீடியோ போட்டோன்னே இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு half ஆஃப் த ஐட்டம் சோல்ட் அவுட் ஆகிடுது. நீங்கள் ஈவினிங்கோ இல்லை நாளைக்கோ கேட்டிங்கன்னா சோல்ட் அவுட்டுன்னு போகிறோம். நிறைய பேர் கோச்சிக்கிறீங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி லைவில் காமிச்சிருக்கேன். இதேமாதிரி ரெக்கார்டர் வீடியோவில் மல்டிபிள் பீசஸ் இருக்கிறப்பையும் போட்டிருக்கேன். இப்போ சிங்கிள் பீசஸ் இருக்கும்போது நம்ம காமிக்கிறோம். ஸ்மால் சைஸஸும் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸஸும் காமிச்சிருக்கேன். சைஸஸ் ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் மாறும் மேம். உங்களுக்கு நான் கையில் வச்சு தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பேக் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பேக்கில் தான் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு லைட் பர்பிள் ஷேட் உங்களுக்கு. இதுவுமே சிங்கிள் பீசஸ் தான். இதில் ஒரு 5-6 கலர்ஸ் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப சூப்பரான கலர்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை புக் பண்ணிக்கலாம். இதில் கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே க்யூட்டாக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு லைட் க்ரீன். லைட் க்ரீன் மட்டும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பீசஸ் இருக்குது. ஒரு 10 to 15 பீசஸ் அவைலபிளாக இருக்குது இந்த லைட் க்ரீன் மட்டும். இதிலே டார்க் க்ரீனுமே காமிச்சிருப்பேன் நான் வீடியோவில். நான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸுமே காமிச்சிருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க மேம். ரொம்பவுமே க்யூட்டான பேட்டர்ன்ஸ். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் க்ரீன், டார்க் க்ரீன் சொல்கிறதோட டிஃப்ரெண்ட்டான க்ரீன். அது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸ்க்ரூ பேக்கில் தான் வரும். ஒரு ஸ்மால் சைஸ் இயரிங்ஸ் தான், பட் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் மேம். பேட்டர்ன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 4-5 கலர்ஸ் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மற்ற கலர்ஸ் எல்லாமே சிங்கிள் பீசஸ் ஒன்லி அவைலபிள். அந்த லைட் க்ரீன் மட்டும் மல்டிபிள் பீசஸ் இருக்குது. பிடிச்சிருக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் டைட்டிலையும் கொடுத்துருக்குற, ஸ்க்ரீன்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 8754252999. இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர். இந்த ஒரு நம்பர் தான் மேம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கால் பண்ணிங்கன்னா பிக் பண்ண முடியாது மேம். அதேமாதிரி நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்குது, கொரியர் வரல அப்படின்னா நீங்கள் எந்த நம்பர்லேருந்து வாங்கினீங்களோ அதுலேருந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் என்னன்னு செக் பண்ணி.
ஏன்னா நீங்கள் கால் பண்ணீங்க வேறு நம்பர்லேருந்து பண்ணீங்கன்னா நீங்கள் யார் என்ன வாங்கியிருக்கீங்கன்னு எதுவுமே தெரியாது. எந்த நம்பர்லேருந்து வாங்குனீங்களோ அந்த நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் கொரியரில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு சில இது நம்ம எடுத்து தரோம். ஒரு சில ஏரியாஸில் டெலிவரி சரியாக பண்ணுறதில்ல. எஸ்டி, டிடிடிசி, டிரான்ஸ் எக்ஸ்பிரஸ் இந்த 3 கொரியர் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஏரியாவில் எந்த கொரியர் உங்களுக்கு ப்ராப்பராக டெலிவர் பண்ணுறாங்க இந்த 3 கொரியர்ஸ்லங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், நான் அந்த கொரியர்லேயே உங்களுக்கு போடுறேன். ஒரு சில கொரியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வச்சுருக்காங்க டெலிவர் பண்ணாமல், அவுட் ஃபார் டெலிவரி 3 நாள் போட்டு சில நேரத்தில் எங்களுக்கு ரிட்டனும் அனுப்பிச்சிடுறாங்க, உங்களுக்கு கால் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அதுக்காக தான் மென்ஷன் பண்ணுறேன். உங்கள் ஏரியாவில் எந்த கொரியர் ப்ராப்பராக வருமோ அது எந்த கொரியருங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், நான் அந்த கொரியர்லேயே போடுறேன். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்க 1 or 2 days எடுத்துக்கிறாங்க மேம், அது என்னன்னு செக் பண்ணி நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் உங்களுக்குமே நான் ரிப்ளை பண்ணுறது லேட் ஆகுது, ஏன்னா நம்ம போர்டில் கொரியர் மூலியமாக தான் அனுப்புகிறோம். அதை மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அமௌண்ட்க்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் பொறுப்பு, உங்கள் கைக்கு வர வேண்டியது. பட் சம் இஷ்யூஸ் வந்து கொரியரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம டிலே ஆகுது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுவுமே சிங்கிள் பீசஸ் தான், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் மேம். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரெண்டி லுக்கில் க்யூட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் சாரீஸ்க்கும் வேர் பண்ணலாம், சல்வார்ஸ்க்கும் வேர் பண்ணலாம். பேக் சைட் ஸ்க்ரூ பேக்கில் வரும். பிடிச்சிருக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க மேம். 2 கலர்ஸ் காமிச்சிருக்கோம், ஃபுல் ஒயிட் அண்ட் தென் ஒயிட் ரூபி. ரெண்டுமே சூப்பரான பேட்டர்ன். இந்த ஒயிட்லாம் லுக்லேயே ஒரு டைமண்ட் இயரிங் மாதிரி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேங்கிங் மாடலு, இது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இதுவுமே க்யூட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதில் 2 கலர்ஸ் காமிச்சிருப்போம் உங்களுக்கு, ஃபுல் ஒயிட் அண்ட் மல்டி கலர் காமிச்சிருப்பேன். இதில் பேக் சைடு எல்லாமே ஸ்க்ரூ பேக் இயரிங்ஸ் தான் வரும். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். பிடிச்சிருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம லைவ் வந்து பொங்கல் டைமில் வரனாலும் அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ போடுவோம். அதில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணி பே பண்ணி வச்சுருங்க மேம். உங்களுக்கு கொரியர்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் ஆனோடனே நம்ம வந்து கொரியர் போட்டுருவோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பீசஸ் ஒன்லி அவைலபிள். பேக் சைட் ஸ்க்ரூ பேக். இதில் 3 கலர்ஸ் காமிச்சிருக்கோம், ஃபுல் ஒயிட், ஃபுல் ரூபி அண்ட் ஃபுல் க்ரீன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்க்ரூ பேக் இயரிங்ஸோடு தான் வருது. ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் கண்டிப்பாக வரும் மேம். சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஒரே ஷிப்பிங் சார்ஜஸ் தான் வரும், மல்டிபிள் பீசஸ் எடுத்தாலும் ஒரே ஷிப்பிங் சார்ஜஸ் தான் வரும். ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் ரொம்பவுமே க்யூட்டாக அழகாக இருக்கும். ஒவ்வொரு பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ பாலிஷிங் தான், இதில் எதுவுமே ஐமன் கிடையாது. இது எல்லாமே மைக்ரோ பிளேட்டட் இயரிங்ஸ் தான் நான் இன்னைக்கு காமிச்சிருக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பீசஸ் இஸ் ஒன்லி அவைலபிள். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன் நான் அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் ஜே டைப் ஸ்டெப்ஸ் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஜே டைப்பில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாமே மைக்ரோவில் வரும். மேக்ஸிமம் 4 கலர்ஸ் வரும் ஒவ்வொரு பேட்டர்ன்லையுமே. அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு சிங்கிள் ஸ்டோன் இயரிங் மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வருது. பேக் சைட் ஸ்க்ரூ பேக்கில் வரும். 3 கலர்ஸ் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல் ஒயிட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு ரெட் கலர். உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான், மேக்ஸிமம் ரூபி தான் வரும். ரெட் வரது ரேர். பிடிச்சிருக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் வீக் லைவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். சிங்கிள் பீசஸ் இருக்குது. ரீஸ்டாக் பண்ணலாம், கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு. பட் இதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணி தரலாம். இதுவுமே க்ரீன் உங்களுக்கு. பேக் சைட் ஸ்க்ரூ பேக்ஸ் தான். ரொம்பவுமே அழகான பேட்டர்ன். ஒரு சிங்கிள் ஸ்டோன் இயரிங். உங்களுக்கு பேட்டர்ன் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க மேம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.